இஸ்ரேல் ஹமாஸ் இடையே போர் ஓராண்டுக்கு மேலாக பரபரப்புக்கு குறைவில்லாமல் நீடித்து வரும் நிலையில் அதிரடி திருப்பமாக போர் நிறுத்தத்திற்கு தயாராக இருப்பதாக ஹமாஸ் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. போர் நிறுத்தத்தை இஸ்ரேல் மதிக்க வேண்டும் என்றும் இஸ்ரேலுக்கு அமெரிக்காவும் டிரம்பும் அழுத்தம் தர வேண்டும் என்றும் ஹமாஸ் மூத்த தலைவர் தெரிவித்துள்ளதாக கூறப்படுவது தற்போது பேச்சு பொருளாகியுள்ளது. கடந்த வாரம் இரு தரப்பினருக்கும் இடையே அமைதி பேச்சுவார்த்தை நடத்தி சமரசம் செய்த கத்தார் இனி சமாதான முயற்சிகளை நடத்த முடியாது என்று சற்றே பின்வாங்கியதோடு போர் நிறுத்தத்தில் இருதரப்பும் சீரியஸாக இருக்க வேண்டும் என சொல்லி சமாதானம் செய்யும் பொறுப்பில் இருந்து விலகி இருந்ததை தொடர்ந்து ஹமாஸ் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருப்பது முக்கியத்துவம் பெறுகிறது. இது தொடர்பாக தோஹாவில் உள்ள ஹமாஸ் அரசியல் பிரிவு உறுப்பினர் பசிம் நெய்ம் கூறுகையில், போர் நிறுத்தம் குறித்த முன்மொழிவு வைக்கப்பட்டால் அதை ஏற்க ஹமாஸ் தயாராக உள்ளது. இஸ்ரேலும் அந்த போர் நிறுத்த முன்மொழிவை மதிக்க வேண்டும் என்பது மட்டுமே எங்களின் நிபந்தனை. ஆக்கிரமிப்பை முடிவுக்கு கொண்டு வர இஸ்ரேல் அரசுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என நாங்கள் டிரம்பை கேட்டுக் கொள்கின்றோம் என்றார். முன்னதாக இஸ்ரேல் மீது நடத்தப்பட்ட தாக்குதலின் போது 251 பணைய கைதிகளை ஹமாஸ் கடத்தி சென்றதை அடுத்து அவர்களில் சுமார் 150 பேர் விடுவிக்கப்பட்ட நிலையில் இன்னும் 97 பேர் காசாவில் தான் இருக்கிறார்கள். அவர்களில் பலர் உயிரிழந்து விட்டதாக இஸ்ரேல் தரப்பில் அண்மையில் கூறப்பட்ட சூழ்நிலையில்தான் ஹமாஸ் கடந்த வாரம் பணைய கைதிகளின் வீடியோவை வெளியிட்டது குறிப்பிடத்தக்கது.